ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை எழுகிறேன். உலகமங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோடி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. கிரக வக்ரம் என்ன செய்யும், இதை தாங்க விளக்க போறேன். சூரிய சந்திரர்களுக்கு வக்ரம் கிடையாது. மற்ற கிரகங்கள்லாம் ராகு இதழுக்கு வக்ரம் இல்லை. இந்த மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வக்கரகதி உண்டு. வக்கரம்னா பின்னோக்கி போதல் அப்படின்லாம் அர்த்தம் இல்லைங்க. அது ஒரு மாய தோற்றம். இப்போ நம்ம ட்ரெயினில் பயணம் செய்யும் போது அடுத்தடுத்து ட்ரெயின் நின்று அதில் நம்ம உட்காந்துருக்கும் போது அந்த வண்டி நகரும் பொழுது நம்மளும் நகர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது பாருங்க. இதுதான் வக்கரத்தோட அமைப்பு. வக்கரத்தில் பெருசாக நம்ம பயப்பட தேவையில்லைங்க. அதே நேரத்தில் உச்ச வக்கரம் ஒரு மாற்றத்தையும் நீச வக்கரம் ஒரு மாறுதலையும் தருங்கிறது ஆய்வுல இருக்கு. அதுதான் நிறைய ஆய்வு தான். நான் புத்தகத்தில் படிக்கிறோம், குருநாதர் சொன்னாரு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை ஆய்வு பண்ணி தான் நம்ம உறுதிப்படுத்துறது. அப்பதான் நம்மளுடைய அந்த சிந்தனையும் வேலை செய்யும் அந்த அமைப்புல. அப்ப அந்த ஜன ஜாதகத்துல வக்கரங்கிறதும் பெரிய அளவுல மாற்றத்தை செய்யாதுங்க, அது உறுதி. சரி, வக்கரம் அடையும் போது பாவத்துவம் அடைஞ்சுன்னா கெட்டு போகும்ல. அப்போ வக்கரத்தினாலே இந்த பலன் சொல்லக்கூடாது. அதே மாதிரி வக்கரம் அடையும் போது சுபத்தன்மை ஏற்பட்டுச்சுன்னா அப்ப அந்த கிரகம் வக்கரமே இது வக்கரம் இல்லைன்னு நம்ம எடுத்துடக்கூடாது. வக்கரம்ங்கிறது இந்த இடத்துல வக்கரம் இல்லைன்னு எடுத்துக்கிறதுக்கு எந்த சுபரும் பார்க்காம இருக்கும்போது அந்த பலனை சுபத்துவம் பார்க்கும்போது நல்லா வரும்ல, அதுக்காக இதை நான் சொல்றேன். அப்ப அந்த வக்கரம் பெற்ற பாவத்துவம் அடைஞ்சுன்னா பலன் இல்லாமல் போச்சுன்னா வக்கரத்தினால தான் ஆச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. இது ஒரு பாயிண்ட். இப்ப கோச்சாரத்தை எடுத்துக்கிறோம். சனி வக்கரம் அடைகிறான்னு வச்சுக்கிறீங்களேன். இப்ப அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு சிம்மத்துக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், குரு பார்க்கறதுனால அந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் கம்மியா இருக்கு. அப்ப வக்கரப்படுறாரு வச்சுக்கோங்களேன். வக்கரம் அடையும் பொழுது ராசிக்குள்ள வக்கரம் இருக்கு, அடுத்த ராசியில கீழே இறங்குறதும் இருக்குது. இப்ப அந்த வக்கரத்துல கீழே இறங்கினாலும் சரி, அதுலயே ராசியிலேயே அவர் குரு இருந்தாலும் உச்ச குருடைய பார்வை பரவலா விழுகும். அப்ப அந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது கெடுபலன் இருக்காது. அந்த நிலையில குரு பகவான் இப்ப ராசியை பார்த்துட்டு இருக்காரு, சனியை பார்த்துட்டு இருக்காருன்னு கெடுபலன் இல்லை. அப்ப வக்கரம் அடையும் போது கெடுபலன் ஏற்படுமா? ஏற்படாது. சுபத்துவம் தான் காரணம். இந்த சுபத்துவ பாவத்துவம் தான் எல்லாத்தையும் மாற்றுங்க. அதுல ஒரு மாற்றமே கிடையாதுங்க. ஒரு வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. அப்ப வக்கரம்ங்கிறது பெரிய அளவுல மாற்றத்தை தராது. சரி, ஒரு ஜாதகத்துல வக்கரம் அடைந்த கோச்சாரம் வருதுன்னு வச்சுக்கிறீங்க. அப்ப ஜோதிடத்துல எல்லாமே உண்டு. தசாபுத்தி ரீதியா அந்தரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். தசாபுத்தி அந்தரம் அது வரைக்கும் பார்த்தா போதும். அந்த அந்தர அமைப்புல நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு கிரகம் வக்கரம் அடையும். அது வரைக்கும் கெடுபலன் இருந்திருக்காதுங்க. ஒரு அந்த கிரகமே வக்கரம் அடையும். அந்த நேரத்தில் அபயோகமான அந்தரம் நடக்கும் பொழுது கெடுதல் வரணும். உடனே வக்கரம் அடைஞ்சதுனாலதான் இது கெடுதல் நினைக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுங்களா? நல்லா பகுத்தறிஞ்சு பாருங்க. பொதுமக்கள் பாருங்க, ஆர்வலர்கள் பாருங்க. ஒரு கிரகம் வக்கரம் அடைகிற காலத்துல கோச்சாரத்துல இயல்புக்கு மாறா. இப்ப அஷ்டமச்சனின்னா வக்கரம் அடைஞ்சதா அஷ்டமச்சனி வேலை செய்யாதா? அது தவறு. அது மாற்றமே இல்லை. அப்ப வக்கரம் அடைஞ்ச உடனே உங்களுக்கு கெடுபலன் நடக்குதுன்னா உங்களுக்கு அந்தரம் தசா புத்தி மாறலாம். ஏகப்பட்ட ஈக்குவேஷன் இருக்கு. எத்தனை மக்கள் இருக்கும், தசாபுத்தி அமைப்புகள் வருதுல்ல. தசை மாறுறது இருக்குது. ஏன் மாறாது? அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கும்போது தசாபுத்தி மாறாதுன்னு இருக்கா? மாறும்ல. தசா மாறும், புத்திநாதன் மாறுவாரு, அந்தரநாதன் மாறுவாரு. அப்ப பாவத்துவம் அங்கே இருக்கும் பொழுது வக்கரம் அடைஞ்சதுனாலதான் இப்படி ஆகி போச்சுன்னா அந்த தலையில தூக்கி வைக்க கூடாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். எந்த கிரகமே அப்ப எந்த ஒரு பலனாலும் சரி, கோச்சார பலனாக இருந்தாலும் சரி, ஜாதக பலனாக இருந்தாலும் சரி, கிரக எனது அருமையாசார் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சிபோல் கோட்பாட்டில் தான் இருக்கு. இறுதியான அமைப்பு அதுதான். நீங்க எந்த முறையில பார்த்தாலும் ஜோதிடர் அனைவருமே வணக்கத்தோடு அவர்களோட திறனுக்கு ஏற்ப பாக்குறீங்க. ஒவ்வொரு முறையில பாக்குறீங்க. எந்த மாதிரில பார்த்தாலும் இந்த சுபத்துவ பாவத்துவம் இல்லாம செய்ய முடியாது. சுப பலன் சுபகரங்கள் தருவது, கெடுபலன் பாவகரங்கள் தருவது. சனி முழுக்க பாவகரம் இயல்பு நிலையில்
பாவத்துவம் சுபத்துவம் கலந்துருக்க ஜாதகத்துல முதல்ல பாவத்துவத்தை எடுத்துக்கணும். கெடுவல் நடந்தா அப்ப நன்மை நடக்கும். அழகா சொல்லலாமே. ஆக இந்த சனி வக்கரம், கிரகம் வக்கரம் அடைந்து விட்டது அப்படின்னு பெருசால வருத்தப்பட தேவையில்லைங்க. அதோட அமைவுகள், அந்த கிரகத்துக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்பை வச்சுதான் நம்ம பலனை சொல்லணுங்க. அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ வீடியோக்கள் இருக்குது. மனித வாழ்க்கை தேவையான அத்தனையுமே இதுல இருக்கு, பாருங்க. அதை பாருங்க, உங்க ஜாதகம் அதுல இருக்கு. ஏன்னா நான் விரிவாகவே சொல்றேன், விதிகளை கூட சொல்றேன், ஒரு வார்த்தையில பதில் சொல்றது இல்லை. அப்ப உங்களோட ஜாதகம் அதுல இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியானாலும் இந்த திரையில் இருக்கக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, பதிவு பண்ணுங்க, முன்பதிவு பண்ணுங்க. திருமண பொருத்தம், அந்த சிசேரியன் குறிப்பது அதற்கு மட்டும் உடனடியாக சொல்லப்படும். மற்ற விஷயங்கள் தாமதமாக கேட்டுக்கொள்ளலாம்ங்கிற அமைப்புல ஒரு நாட்கள் காத்திருங்க. கிரக விளக்கத்தோடு போய் சொல்வேன். திருமண பொருத்தம் இப்படித்தான். திருமண பொருத்தத்துல எடுத்த உடனே கணவனுடைய குணம் இது, மனைவியுடைய குணம் இது. கல்யாணம் பண்ண உடனே இப்படித்தான் இருப்பாங்க. மனைவி குணம் கொஞ்சம் கடுமையா இருந்தா பொறுத்து போகணும். எல்லாருக்குமே மைனஸ் ஆகாது. நல்ல திறனான பெண்ணா இருப்பாங்க, ஆனா கோபம் இருக்கும். அப்போ நம்ம அதை பெருசா எடுத்துக்கூடாது. அதாவது அதிகமா இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆயுள் பாவம், புத்திர பாக்கியம், தாம்பத்தியம் அளவோடு இருக்கிற இப்படிலாம் அமைப்பா திருமணமும் ஒரு வாழ்க்கை சம்பவமே என்கிற அமைப்புல தசாபுத்தி ஆய்வுல செய்து திருமண வாழ்வு எப்படி இருக்கும் அப்படித்தான் பார்க்கணும். அதெல்லாம் 10 வருமா? 10 வரவே வராதுங்க. பெரிய சமுத்திரத்தை, மகா சமுத்திரத்தை கமண்டலத்தில் அடைக்கிற மாதிரி அடைக்க முடியுமா? 10 பொருத்தத்தை அதை வச்சு எதையும் சொல்ல முடியாது. இதான் உதாரணம். திருமணத்துக்கு பிறகு தொழில சிறு சர்க்கிள் வருமா? அது அவர் தாங்குவாரா? எத்தனை விஷயம் இருக்கு. அத்தனையுமே பலன் சொல்ற மாதிரி நான் திருமணம் வருது பார்க்கிறேன். அதே மாதிரி சிசேரியன் குறிப்பதற்கு நல்ல குழந்தை எனக்கு தான் வேணும், நிறைவா தான் இருக்கணும், எல்லாமே எனக்கு ஆசைதான், எனக்கு அந்த பிராப்தம் இருக்கணும்ல. அதனால பெற்றோர் ஜாதகத்தை அனுப்புங்க. அதுல 5ஆம் பாவம் குருபாவோட நிலையை வைத்து உங்களுக்கு நல்ல குழந்தை கண்டிப்பாக உண்டு, தசாபுத்தி அமைப்புல கிடைக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நல்ல நேரத்தை நான் குறிச்சு தரேங்க. நல்ல குழந்தை பிறக்கிற அமைப்பை எடுத்து நல்ல நேரத்தில் குறிச்சு தரேங்க. இவ்வளவுதான். எப்போதும் இணைந்திருங்கள் எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல. அடுத்து பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி.